சஸ்திரபந்தம், கமலபந்தம், த்விதிநாகபந்தம், ரதபந்தம், சதுரங்கபந்தம், மயூரபந்தம். இந்த 6 பந்தமுமே உங்களுக்கு வந்துட்டு சின்னதா குட்டியுண்டா அழகா லாமினேஷன்ல வந்துடும். இந்த லாமினேஷன் கார்டை நீங்க பர்ஸ்ல வச்சுக்கலாம். அப்புறமா சின்னதா சுவாமி கிட்ட அழகா உங்களோட சாமி மேடையில இப்படி வச்சு நீங்க வழிபாடு பண்ணிக்கலாம். நிறைய பேர் பர்ஸ்ல வச்சுக்கிறதுக்காக தான் வாங்குவாங்க. இந்த சஸ்திரபந்தம் வந்துட்டு எதிரிகளுடைய தாக்கத்துல இருந்து நம்மளை காப்பாற்றும். கூடவே நமக்கு ஒரு மன தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் அதிகரிச்சு கொடுக்கும். கமலபந்தம் வந்து நம்ம வச்சு வழிபாடு பண்ணும்போது மனத்துல ஏற்பட்டிருக்கக்கூடிய குழப்பங்கள் நீங்கும், மன நிறைவை கொடுக்கும், செல்வ செழிப்பை கொடுக்கும். துதிநாகபந்தம் வந்து நாகங்கள் என்னன்னே தெரியலங்க, அடிக்கடி எங்க வீட்டுக்கிட்ட பூச்சி பார்த்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்றவங்களும் இருப்பாங்க. இன்னும் சில பேர் நாகதோஷத்தினால கல்யாணம் இந்த டிலே ஆகும், குழந்தைங்க டிலே ஆகும், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ள வந்துட்டு எப்ப பார்த்தாலும் ஒரே சண்டை சச்சரவாவே இருக்குங்க. இந்த மாதிரி பிரச்சனை இருக்கவங்க இந்த துதிநாக பந்தத்தை வச்சு வழிபாடு பண்ணாங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனை இல்லாம போயிடுங்க. அடுத்தது ரதபந்தம். ரதபந்தம் அப்படிங்கிறது வந்து டிராவல் பண்ணும்போது நான் சரியா தாங்க வண்டி ஓட்டினேன், என்னன்னே தெரியல, எகுத்தாப்புல வந்து டைரக்டா என் வண்டியிலே விட்டுட்டாங்க, எங்க வண்டி நானும் கீழே விழுந்துட்டேன் அவனும் கீழே விழுந்துட்டான் அப்படின்னு நிறைய பேர் நிறைய தடவை சொல்லிட்டே இருப்போம் இல்லைங்களா? ஆமாங்க, இந்த மாதிரியான பிரச்சனை எங்க லைஃப்லயும் நடந்திருக்கு. நம்ம உங்க வீடியோ பாக்குறவங்க லைஃப்லயும் நடந்திருக்கும்னு நினைக்கிறேன். நடக்கலைன்னா ஓகே, நடந்திருந்தால் சொல்றேன். ஸோ இந்த மாதிரியான சம்பவங்கள் ஏற்படாம இந்த ரதபந்தம் வந்து நம்மளை காப்பாற்றும். குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகக்கூடிய வேன்ல ஆட்டோல போகக்கூடிய குழந்தைங்க இல்லை நம்மளே கூட்டிட்டு போற குழந்தைங்களா இருந்தாலும் நம்ம அவங்களோட பேக்ல வச்சு விடலாம் சஸ்திரபந்தத்தையும் ரதபந்தத்தையும். இது வந்து ரதபந்தம். சதுரங்கபந்தம் வந்து ஒருத்தர் ஒரு விதமான ராசியில இருப்பாங்க. ஒரு சில பேரோட ராசியில வந்து நல்லா இருக்கும், ஒரு சில பேரோட ராசியில வந்துட்டு 7.5 சனி நடந்துட்டு இருக்கும். இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஒரு வீட்டுல இருக்கும் இல்லையா? அப்போ ஒரு வீட்டுல 4 ராசி 5 ராசிக்காரங்க இருக்கும்போது இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னா அதுல நமக்கு கொஞ்சம் கஷ்டங்கள் வரும் இல்லைங்களா? இந்த சதுரங்க பந்தம் வச்சு நம்ம வழிபாடு பண்ணும்போது அந்த மாதிரி கஷ்டங்கள்ல வந்து நமக்கு ஏற்படாதுங்க. ரொம்ப ரொம்ப நல்லதான் கொடுக்கும். அது மட்டும் இல்லைங்க, இந்த சஸ்திரபந்தம் சதுரங்க பந்தம் வந்து நமக்கு ஒரு லக்கியஸ்ட் விஷயங்களை வந்து அதிகமா நமக்கு கிடைக்கிறதுக்கு உதவி பண்ணுங்க. அடுத்தது மயூரபந்தம். நான் சும்மா தான் இருக்கேன், ஆனா அவன் சும்மாவே இருக்க மாட்டேங்கிறான், என்னை சீண்டிகிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லி நம்ம எதிரிகளை கண்டு நம்ம புலம்பிக்கிட்டே இருப்போம் இல்லைங்களா? அந்த மாதிரி நம்ம புலம்பவே தேவை கிடையாது. இந்த மயூரபந்தம் வந்துட்டு எதிரிகளுடைய தொல்லையிலிருந்து நம்மளை காப்பாத்தி கொடுக்கும். கூடவே எதிரிகளால நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனையும் சரி செய்யுங்க. இதுவும் பேக்கேஜ் சைஸ். இந்த ஒரு பீஸுமே சிங்கிள் பீஸ் 30 rupees வரும். நீங்க இதில் எத்தனை வேணும்னாலும் வாங்கிக்கலாம். இப்போ கமலபந்தம்ல உங்களுக்கு எத்தனை வேணும்னாலும் வாங்கிக்கலாம், சஸ்திரபந்தத்துல எத்தனை வேணும்னாலும் வாங்கிக்கலாம், ரதபந்தத்துல எத்தனை வேணும்னாலும் வாங்கிக்கலாம், துதிநாகத்துல எத்தனை வேணும்னாலும் வாங்கிக்கலாம், சதுரங்கத்துல எத்தனை வேணும்னாலும் வாங்கிக்கலாம், மயூரபந்தத்துல எத்தனை வேணும்னாலும் வாங்கிக்கலாம். ஒரு பீஸ் 30 வந்துடும், ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் வந்துடும். ஸோ ஷிப்பிங் சார்ஜ் கம்பல்சரி உங்களுக்கு 60 rupees வந்துடும். அதனால மேக்ஸிமம் ஒரு 5-6 அட்லீஸ்ட் வாங்கிக்கோங்க. இது எத்தனை வேணாலும் வாங்கிக்கலாம். அடுத்த ஒரு